நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் ஒரு சக்தியும் தானாக அதிகமாக அவங்களால ஃபீல் பண்ண முடியும், அதிகமாகிறத ஃபீல் பண்ண முடியும். அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு பவுண்ட்ரி வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு பர்பஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி சோஷியல் மீடியா பண்ணுவேன்னு தெரியாது, நான் எழுதுவேன்னு தெரியாது, நான் பப்ளிக்கில் போய் பேசுவேன்னு தெரியாது, இந்த மாதிரி வீடியோஸில் பப்ளிக்கை மீட் பண்ணி பேசுவேன், அவங்களே நெட்வொர்க் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நமக்குள்ளே செய்யணும் அப்படின்னு தோணுது. அப்போது உங்களோட பர்பஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நார்த் ஸ்டார் மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு லைஃப்பில் தேவையான எல்லா விஷயங்களையும் ஈர்த்துக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்குது. ஒன்ஸ் இந்த ஜேர்னியை நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லைஃப்பில் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வருது. இது வந்து உங்களோட பர்பஸில் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் இது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இந்த பர்பஸ் வந்து எதை குறிக்குது, அந்த பர்பஸ் வந்து எதை வந்து உங்களுக்கு போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா, நீங்கள் உள்ளுணர்வாக மைண்டில் ஒரு பிக்சர் வச்சுருப்போம். ஓகே, நான் இப்படிப்பட்ட ஒரு ஒர்க் பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபிசிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஸோ மைண்டில் ஆல்ரெடி ஒரு பிக்சர் இருக்குது, அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு படைப்பாளி மாதிரி எப்படி இந்த உலகம் படைக்கிறதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுதோ, எப்படி அது படைக்கப்பட்டதோ, அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை இங்கே ஒரு படைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது புரிய வரும். நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களையும் நாம் தான் படைக்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து ஏற்படும். யூ ஆர் த கிரியேட்டர் அப்படின்னு சொன்னதும் ஒரு வகையில் கரெக்டு தான் போல் அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் காமாகி உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுது, உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுக்கு தான் அந்த ஆன்சர் தெரியும்.